ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் காலையில் இட்லி தக்காளி சட்னி வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு பருப்பு சாதம், நல்லா சூடாக இருக்குது பருப்பு சாதம், கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. பாப்பாவுக்கு அவள் வந்துட்டு வேறு எதுவும் வேணான்ட்டா, அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடுங்கன்னு சொன்னதுனால அப்பளம் வறுத்து கொடுத்துட்டேன். நான் ஒரு மேரேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, தலைக்கும் குளிச்சுட்டு வந்தாச்சு. என்ன வியர் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சாரீ, ப்ளவுஸு, ஸ்டெட்டு, செயின் கோல்டில் தான் இப்போ இந்த தடவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோல்டில் வியர் பண்ணால் தான் சாரீக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அதுதான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி போட்டோம்னா. ஸோ ப்ரீ பிளானாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தலைக்கு பூ வச்சுட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. அப்புறம் காரை என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தொடச்சி காரெல்லாம் ரெடியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க வெளியே. ஸோ கார் ரெடி ஆகணும், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ ரெடி, கார் எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி வச்சுட்டாரு, அப்படியே கிளம்புறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற டயத்தில் சாங் கேட்டுக்கிட்டே போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாங் ஓடிகிட்டே தான் இருக்குது, அப்படியே கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப சாங் கேட்குறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்கப்பே நடுவில் வந்துட்டு ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுங்க. யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அப்படியே போயாச்சு. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மதுரை தெப்பக்குளம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. அப்புறம் ஒரு வழியாக மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. மண்டபத்துக்குள்ளே வந்தால் செம்ம க்ரௌடு. அப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கும் போல். ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம் மேரேஜு. அப்புறம் நமக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி போய் உட்காந்தாச்சு. உள்ளே போனோடனே சாப்பாட்டில் உட்காந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக வெஜ்ஜுங்க. நான் நான்வெஜ்ஜுன்னு நினச்சி போனால் பிரியாணினா வெஜ் ரைஸ் வச்சுட்டாங்க. அப்புறம் ரசம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா பாயாசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாயாசத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி போனால் வெயில், உச்சி வெயில், எப்படா காரில் போய் உட்காந்து வீட்டுக்கு போவோன்னு இருந்துச்சு. சாப்பாடான்னு போய் காலையிலேருந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுனால ஒரே டயர்டாயிடுச்சு. அப்படியே நைட்டு டின்னர் வந்துட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. காடை, இட்லி, ஆம்லேட், தோசை, இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.